அனைவரையும் வரவேற்கிறேன். மக்களே, சென்னை வேளச்சேரியில ஒரு நியூஸ் ஒண்ணு பரபரப்பா போயிட்டு இருக்கு. 8 லட்சம் லோன் போட்டு கொடுத்தேன் சார். மாசம் 30,000 ரூபாய் லோன் கட்டினேன். எங்க பையன் 30, எங்க வீட்டுக்காரர் லோடிங் வேலை செய்யறாரு, கூலி வேலை செய்யறாரு. அவரு என்ன அப்படின்னா, OLXல வீடு லீஸு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏழை எளிய மக்கள், கூலி வேலைக்கு செல்றவங்க, ஆட்டோ டிரைவர் என அன்றாட வீட்டு வாடகை கொடுத்து பொழப்பு நடத்த முடியாத ஏழை எளிய மக்கள்கிட்ட ஒரு திருட்டு கும்பல் லட்சக்கணக்கில் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பணத்தை வாங்கி ஒட்டுமொத்தமா பல கோடிகளை கொள்ளையடிச்சதாக சொல்லப்படுது. அதை தொடர்ந்து வேளச்சேரியில அந்த மக்கள் கண்ணீரோடு போராடிட்டு வராங்க. அந்த மக்கள் எதனால ஏமாந்தாங்க, இந்த திருட்டு நாய்கள் எப்படி ஏமாத்துச்சு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மக்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி OLX அப்படிங்கிற அந்த ஆப்ல ஒரு விளம்பரம் ஒண்ணு வெளியாகுது. என்ன அப்படின்னா, வீடு லீஸு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு விளம்பரம் ஒண்ணு வெளியாகுது. அதை பார்த்த ஏழை எளிய மக்கள் வீட்டு வாடகை மாதம் வீட்டு வாடகை கொடுக்க முடியாம, ஏன்னா அன்றாட சம்பாத்தியத்தை வீட்டு வாடகைக்கும் கரண்ட் பில்லுக்கும் பள்ளிக்கூடத்து செலவுக்கும் செலவழிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு 5 லட்சம் ஒரு 8 லட்சம் அந்த மாதிரி கட்டி ஒரு லீஸுக்கு ஒரு வீட்டுக்கு போயிட்டோம்னா மாசம் வாடகை கொடுக்க வேண்டியது இல்ல, மாசம் நம்ம காசு கொடுக்க வாடகை கொடுக்க வேண்டிய காசு மிச்சமாகுது, அதை வச்சு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், அதை வச்சு ஏதாச்சும் சேவிங்ஸ் பண்ணலாம், அதை வச்சு ஏதாச்சும் நகை எடுக்கலாம் குழந்தை கல்யாணத்துக்கு அப்படின்ட்டு ஒரு ஆசையில என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, லட்சமா கடனை வாங்கி இந்த ஐயோக்கியர்கிட்ட கொடுத்துடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரே ஒரு பில்டிங்கை வச்சுட்டு கிட்டத்தட்ட 60-70 பேர்கிட்ட ஒரே வீட்டை காமிச்சு காசு வாங்கியிருக்காங்க. காசுனா 1 ரூபா 2 ரூபா இல்ல, ஒரு ஆள்கிட்ட 4 லட்சம் வாங்கியிருக்காங்க, ஒரு ஆள்கிட்ட 8 லட்சம் வாங்கியிருக்காங்க, ஒரு சில ஆள்கிட்ட 12 லட்சம் 13 லட்சம் 15 லட்சம் வரைக்கும் காசு வாங்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த மாதிரி அயோக்கிய பேர்ல ஒரு பில்டிங்ல ஒரு 4 வீடு இருக்கு. அந்த 4 வீடை மட்டும் காமிச்சு ஒவ்வொரு ஆட்டையுமே மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு மேல மோசடி பண்ணிருக்காங்க. இது இன்னைக்குத்தான் பண்ணிருக்காங்க அப்படின்னா இல்ல, கிட்டத்தட்ட 2022லயே இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இந்த அயோக்கிய பேரு. இதுல ஏற்கனவே காவல்துறைய புகார் இருக்கு. இந்த விஷயம் ஏற்கனவே மிகப்பெரிய பிரச்சனையா மாதிரி 2022 அந்த காலகட்டத்திலேயே வெடிச்சிருக்கு. ஆனா இவங்க மேல எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படல, எந்த விதமான ஒரு விழிப்புணர்வும் செய்யல. இந்த மாதிரி ஒரு அழைக்க பிறகு ஒரு 4 வீடை வச்சுட்டு பல பேர்கிட்ட ஏமாத்திக்கிருக்காங்க அப்படிங்கிறத அந்த அரசாங்கம் வெளிக்கொண்டு வரல, அந்த காவல்துறை வெளிக்கொண்டு வரல. இது மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தல. இது அப்படியே மூடி மறைக்கப்பட்டு அமுக்கப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 60-70 பேர் நகையை அடவு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த காசை கொடுத்து ஆட்டோ ஓட்டுறவங்க, கூலி வேலை பார்க்கறவங்க, அன்றாட கூலி தொழிலாளிகள் இவங்க எல்லாருமே லோன் வாங்கி இந்த நாய்கள்கிட்ட கிட்டத்தட்ட 8-15 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒவ்வொரு அமௌண்ட் ரொம்ப பிளான் பண்ணி வாங்கியிருக்காங்க இந்த ஐயோக்கிய. வாங்கிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆள்கிட்டையும் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, அது வீட்டுல இன்டீரியர் கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் வேலைப்பாடுகள் இருக்கு, அதெல்லாம் சரி செஞ்சு தரணும். ஏன்னா 2 பெட்ரூம் இருக்கு, ஒரு 2 பாத்ரூம் இருக்கு, ஒரு ஹால் இருக்கு. சென்னையில ஒரு சாதாரண சின்ன வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறவனுக்கு இவ்வளவு பெரிய வீட்டை காமிச்சு உனக்கு தாரேன், உனக்கு லீஸுக்கு தாரேன் அப்படின்னு சொன்னா யாருக்குமே ஆசைதான் வரும். அப்படி ஆசைப்பட்டு சரி நல்ல வீட்டுல போய் வாழ போறோம், ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற போகுது, காசு மிச்சமாக போகுது அப்படின்னு லோனை வாங்கி கடனை உடனே வாங்கி இவங்கிட்ட கொடுத்தா இவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, வீடு வேலை நடந்துகிட்டு இருக்கு, ஏன்னா இன்டீரியர் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, ஏன்னா 1 மாசம் போகணும், 2 மாசம் போகணும், 3 மாசம் போகணும், 4 மாசம் போகணும்னு மிகப்பெரிய கொள்ளை செயல்கள்ல இவங்க ஈடுபட்டு அந்த கால அவகாசம் வர வரைக்கும் ஒவ்வொரு ஆள்கிட்டயா இவங்க கொள்ளடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க வேலை பார்க்கிற அந்த செக்யூரிட்டில இருந்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுமே இவங்க நல்லவங்க தான், இவங்க யோக்கியங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு? இந்த திருட்டு நாய்கள் இவ்வளவு நாளா அவங்ககிட்ட காவல்துறை கைது பண்ணாம நடவடிக்கை எடுக்காம எப்படி
இந்த நாய்களை விட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னு இன்னைக்கு மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல கொந்தளிச்சு நிக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து காசு சேர்க்கிறது மிகப்பெரிய பெருங்கொண்ட பணக்காரனுக்கு அதோட அருமை தெரியாது. சாதாரண ஆட்டோ டிரைவர், சாதாரண கூலி தொழிலாளி, மாச சம்பளத்துக்கு 10,000 12,000 வேலைக்கு போறாங்க. தன்னுடைய குழந்தையினுடைய ஸ்கூல் ஃபீஸ கட்டுறதுக்கு இன்னொருத்தர் கடன் வாங்குறவன். ஏன்னா கரண்ட் பில் கட்டுறதுக்கு காசு இல்லாம அந்த மாசம் திணறி நிக்கிறவனுக்கு தான் அந்த காசோட அருமை தெரியும். பணம் படைச்ச பணத்திலே கொளுத்தவங்களுக்கு இந்த அருமை தெரியாது. இத வந்து உடனே வந்து நடவடிக்கை எடுத்து, இது கடந்த காலத்தில் நடந்திருந்தாலும் கடந்த ஆட்சி காலத்தில் நடந்திருந்தாலும் இந்த ஆட்சி மிகப்பெரிய கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து இந்த அயோக்கிய நாய்களை உள்ள தள்ளி இந்த அயோக்கிய நாய்களுக்கு மிகப்பெரிய தண்டனை வாங்கி கொடுத்து அந்த வீட்டை வந்து அந்த வேலைச்சேரில் இருக்கக்கூடிய அந்த வீட்டை ஜப்தி பண்ணி ஏலம் விட்டு அந்த காசுகளை பெற்று இந்த மக்களுக்கு கொடுக்கணும். இந்த மக்கள் கமிஷனர் ஆபீஸ்ல கண்ணீர் மல்க அழுகிறாங்க. இதற்கு செவி சாய்க்கணும். காவல்துறை மட்டுமல்ல, இந்த பகுதியில் கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே இதுல வந்து தலையிட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு இதை கொண்டு போகணும். இந்த மக்களுக்கு நீதியை வாங்கி கொடுக்க வேண்டியது காவல்துறையினுடைய பொறுப்பு மட்டும் இல்ல, அந்த பகுதியினுடைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மேயர்கள், அந்த பகுதி செயலாளர்கள் மற்றும் எல்லாருமே வந்துகிட்டு தாரைக்காவை சார்ந்த அனைவருக்குமே வந்து இதுல பொறுப்பு இருக்கு, மிகப்பெரிய கடமை உணர்ச்சி இருக்கு. இதை உணர்ந்து மிகப்பெரிய அளவுல ஒரு தீர்ப்பை, ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது இந்த அரசினுடைய தலையாய கடமை. விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, அதிகாரத்தின் பணக்கார பவர தூக்கி போட்டு மிதிக்க